வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் தீபாவளி பலகாரங்கள் வரிசையில் 7வது பலகாரமாக வெறும் பச்சரிசி மாவு, அதுவும் ரேஷன் பச்சரிசி மாவை வைத்து ரிங் முறுக்கு, ஆந்திரா ஸ்டைல் ரிங் முறுக்கு செய்ய போகிறோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னமே முறுக்கு மாவு அரைப்பது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் 3 வகையான முறுக்கு மாவு அரைச்சோம். உளுந்து சேர்த்து ஒரு மாவு அரைச்சோம், கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு மாவு அரைச்சோம். அது ரெண்டுமே முறுக்கு செய்து நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ வெறும் பச்சரிசி மாவை வைத்து எந்த மாதிரி வகையெல்லாம் முறுக்கு செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பலகாரங்கள் செய்யும்போது அதில் கொடுக்குற சின்ன சின்ன டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். ஏதாவது ஒரு கப் அல்லது டம்ளர் எடுத்துக்கோங்க. மெஷரிங்காக தான். நீங்கள் மெஷரிங் கப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மெஷரிங் கப் கூட எடுத்துக்கலாம். நான் இந்த கப் அளவு எடுக்கிறேன். தோராயமாக அது ஒரு மெஷரிங் கப் அளவுக்கு தான். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்குறேன். ஏன்னா நான் எடுக்க போகிற மாவு அளவு 2 கப் அளவுக்கு. எந்த கப்பால் நம்ம மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் தண்ணீர் சேர்க்கணும். எந்த அளவு மாவு எடுக்கிறோமோ அதே அளவு தண்ணீரும் சேர்க்கணும். இதுதாங்க இந்த முறுக்குக்கு முக்கியமான பதம். நான் 2 கப்பு தண்ணீர் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கரைத்த பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூள் பெருங்காயமாக இருந்தால் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ளேவர் எல்லாம் நம்ம விருப்பம் தாங்க. இதுக்கு பதில் நீங்கள் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரியும் சேர்க்கலாம். நான் அந்த மாதிரி வெரைட்டிலையும் போட்டிருக்கிறேன். இப்போ நான் எள்ளு சேர்க்கலை, கருஞ்சீரகம் சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வேணான்றவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணலாம். வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம். இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இந்த 2 கப்பு மாவுக்கு 1 ஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேருங்க, இல்லைன்னா எண்ணெய் சேர்க்கலாம். ஆனால் வெண்ணெய் சேர்க்கும் போது முறுக்கு நீண்ட நாள் இருந்தாலுமே அதில் காரல் தன்மை வராது. அதோடைய பொறப்பொறப்பு தன்மை ரொம்ப நல்லா இருக்கும். அதற்காக தான் முறுக்கில் எப்போவுமே நாம் வெண்ணெய் சேர்த்து செய்கிறது. இதை சேர்த்து இதை ஒரு கொதி கொண்டு வரணும். அப்படியே அந்த தண்ணி கொதித்து வரணும். அவ்வளோதான். ரொம்ப நேரம் கொதிக்கெல்லாம் விட தேவையில்லை. அப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெண்ணெய் கரைஞ்சி இது கொதிக்கிற நேரம் நாம் 2 கப்பு தண்ணீர் சேர்த்தோம் இல்லையா, அதே கப்பால் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவும் யூஸ் பண்ணலாம். இது நாம் ரேஷன் பச்சரிசி கழுவி காய வச்சு அரைச்சது தாங்க. வெறும் பச்சரிசி, இதில் வேறு எதுவும் கலக்கலை. அந்த மாவை தான் இதில் சேர்க்குறோம். இந்த பச்சரிசி மாவை நான் வறுக்கெல்லாம் எதுவுமே செய்யலை. நம்ம மில்லுலேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பச்சரிசி தான். நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசியாக இருந்தாலும் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மாவில் தண்ணி இல்லாத மாதிரி தெரியுங்க. அதுக்காக தண்ணியெல்லாம் சேர்த்துடக்கூடாது. அந்த மாவை சேர்த்து ஒரு 2 கிளறினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிச்ச மாவையும் அந்த சூட்லேயே போட்டு நல்லா கிளறுங்க. இது இப்படி தான் தெரியும், நமக்கு தண்ணி இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணுன்னு சேர்த்துறாதீங்க. கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் இந்த அளவு தண்ணி தான் நமக்கு தேவைப்படும். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே மூடி வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்கங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக அது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே நாம் இந்த மாவை கண்டிப்பாக பிசையணும். ரொம்ப ஆற விட்டுட்டோன்னா பச்சரிசி மாவு இல்லையா, அது ஒரு மாதிரி காய ஆரம்பிச்சிடும். அப்போ உதிர ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் சூடு இருக்கும் போதே நீங்கள் கையில் நெய் இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் அது போல் தொட்டுக்கிட்டு நல்லா அழுத்தி இந்த மாவை பிசையணும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு வரணும். இந்த மாவு பிசைகிற தன்மையை வச்சு தான் நமக்கு அந்த ரிங் முறுக்கு அது வழவழன்னு வரும். நடுவில் எந்த ஒரு விரிசல் இல்லாமல் உதிர்ந்து போகாமல் அந்த மாதிரி பக்குவம் வரணுன்னா மாவை இந்த அளவுக்கு நாம் பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள், கூடுதலாக 1 சொட்டு தண்ணீர் கூட நாம் சேர்க்கலை. அப்படியே தண்ணீரே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம பிசைய அது அப்படியே சரியான பக்குவத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மாவை பிசைஞ்சு உருட்டி வைக்கும் போதே அதில் விரிசல் இருக்கக்கூடாதுங்க. இதுதான் சரியான பதம். இவ்வளோதாங்க. இப்போ இதை நாம் முறுக்கு குழலில் சேர்த்து நாம் ஒத்த அச்சில் முள்ளு முறுக்கு புழிகிற மாதிரி புழிஞ்சு அதை நம்ம கட் பண்ணி விட்டு பட்டர் முறுக்கு மாதிரியும் செய்யலாங்க. இது நம்மளோடைய விருப்பம் தான். இப்படி செய்தாலுமே இது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இதை நான் வீடியோக்காகலாம் செய்யலை, சும்மா என் பையனுக்காக கொஞ்சமாக பொரிச்சு எடுத்தோம், அவ்வளோதாங்க. இது போல் நீங்கள் ஒரு ட்ரேயில் கூட பிழிஞ்சு விட்டு இதை அப்படியே சின்ன சின்ன பீசஸாக நறுக்கிட்டு கூட நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பட்டர் முறுக்கு மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லா இருக்கும். வேறு எந்த மாவும் இதில் நம்ம சேர்க்காமல் இது போல் செய்யலாம். ஆனால் நாம் இன்றைக்கி செய்கிறது ஆந்திரா ஸ்டைல் ரிங் முறுக்கு, கார முறுக்கு. அதனால் மாவு பாருங்கள், கொஞ்சமாக எடுத்து பாம்பு போல் இப்படி திரட்டிக்கோங்க. எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ. ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது.
ஓரளவுக்கு அந்த பதம் உங்களுக்கு தெரியணும். மாவு பதமாக இருந்தால் மட்டும்தாங்க இது போல் நம்ம உருட்டும் போது அந்த மாவு விரிசலும் விடாது, அதே மாதிரி உதிர்ந்தும் போகாது. பாருங்கள், கட் ஆகாது, நடுவில் நடுவில் வந்துட்டு கட் ஆகாது. அது பாட்டு நம்ம திரட்ட திரட்ட எவ்வளோ நீட்டுக்குனாலும் நூல் மாதிரி வருங்க. மாவு பிசைகிற பதம் தான் இது. இப்படியே நம்ம ரவுண்ட் பண்ணி பண்ணி எடுத்துடலாம். பண்டிகை கால பலகாரங்கள், அதுவும் தீபாவளி பலகாரம் அப்படின்னு சொன்னாலே நோன்பு இந்த மாதிரி தீபாவளிக்கு செய்கிறது எல்லாமே குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து செய்கிறது தான். இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் பெண்கள் தனியாகவே செய்ய வேண்டியது இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பலகாரங்கள் செய்கிற இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுது. எப்போவுமே வருடம் என் பெரிய தங்கச்சி ஊர்லேருந்து வந்துடுவா தீபாவளி பலகாரம் செய்கிறதுக்கு. அவளுக்கு நேரம் இல்லாமல் இருக்குன்றதுனால ஒரு 2-3 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு வருவாள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பலகாரம் செய்ய முடியுமோ செய்து அவள் அப்புறம் பிள்ளைகளுக்கு மற்ற என் சின்ன தங்கச்சி அங்கே இருக்கிற அவளை ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் எடுத்துகிட்டு போவாள். இந்த மாதிரி தான், இதுதான் ஒரு மகிழ்ச்சி. பண்டிகைன்னா அடுத்தவர்களுக்கு செய்து கொடுத்து மகிழணும், அதுதான் பண்டிகை. நாமளே செய்து நாமளே சாப்பிட்றோன்றதுனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு பண்டிகையோட சுவாரஸ்யங்கள் குறைந்து போயிடுது. இதே போல் எல்லா ரிங்குமே நம்ம செய்து வச்சாச்சுங்க. அவ்வளோதான். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். முதல் முறையாக அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கிறவங்கள எப்போவுமே கொஞ்சம் பெரிய வானலியாக வச்சுக்கோங்க. கரெக்டான அளவு வானலியெல்லாம் வைக்கக்கூடாது இந்த மாதிரி அரிசி முறுக்கெல்லாம் போடும் போது. ஏன்னா எண்ணெய் நல்ல சூடு இருக்கணும். இந்த முறுக்கை போடும் போது அந்த எண்ணெயிலேருந்து பொங்கி வரும். நல்ல எண்ணெய்கள் எப்போவுமே இந்த மாதிரி பொங்கி வர தன்மை அதிகமாக உண்டு. அதனால் முறுக்கு போடும் போது நம்ம மேலேயும் தெறிக்கக்கூடாது, பக்கத்துலேயும் தெறிக்கக்கூடாது. எப்போவுமே பெரிய வானலி எடுத்துக்கோங்க, அதில் பாதி அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் பிகினர்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் பலகாரங்கள் செய்கிறது அவங்களுக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாமல் செய்ய முடியும். ஒரு பக்கம் நல்லா அந்த ஃபியூம்ஸ் எல்லாம் அடங்கின உடனே அதுக்கப்புறமா இது போல் கிளறி விடுங்க. எல்லா முறுக்கும் ஒன்று ஒட்டாது, எதுவுமே பிரிஞ்சியும் வராது. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இது வேக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அந்த பொன்னிறமாக வரும்போது அந்த எண்ணெய் சலசலப்பு அப்படியே அடங்கிருச்சு பாருங்கள். அந்த எண்ணெய் சலசலப்பு முழுசாக அடங்கின பிறகு நாம் வடித்து எடுத்து நீங்கள் டிஷ்யூ பேப்பர் மேலேயோ இல்லைன்னா தட்டிலையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அரிசி முறுக்குன்றதுனால அவ்வளோ தூரம் எண்ணெய் பிடிக்காதுங்க. நாம் எடுத்த கப்போடைய அளவு 160 கிராம் மாவு. அது 320 கிராம் அளவுக்கு நாம் மாவு எடுத்தோம், அரிசி மாவு. எனக்கு 360 கிராம் முறுக்கு கிடச்சிதுங்க. அதாவது நம்ம எடுக்கிற அரிசி அளவு தான், அந்த அரிசி மாவு அளவு தான் நமக்கு முறுக்கு அளவும். முன்ன பின்ன தான் ஒரு 40-50 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கும் மற்ற பொருள் சேர்க்கறதுனால. இந்த மாதிரி முறுக்கை உடைச்சா உள்ளுக்குள்ளே அந்த ஹோல்ஸ் தெரியணும். அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக பொறன்னு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் இது போல் செய்து பாருங்கள். நிறைய பலகாரங்கள் செய்ய முடியாதவங்க இது போல் சிம்பிளாக கடையில் வாங்கின ஒரு அரிசி மாவை வச்சு நீங்கள் இது போல் செய்யலாம். இல்லை இந்த பச்சரிசி மாவுலேயே உளுந்து கொஞ்சம் வறுத்து உடச்சக்கல்ல வறுத்து அதை மாவாக மிக்சியிலே அரைச்சி ஜலிச்சு அதை சேர்த்து ட்ரெடிஷ்னல் முறுக்கும் செய்யலாம். இது போல் வெறும் பச்சரிசியை வைத்துக்கொண்டே நாம் பல வகை செய்யலாம். உங்களுக்கு இந்த ரிங் முறுக்கு பிடிச்சிருந்தா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.